Hi friends, welcome back to our channel Score Max. நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு டெக்னிக்கல் வீடியோ தான் பார்க்க போறோம். இரிகேஷன் இன்ஜினியரிங்கான குப்தா புக் ஓட क्वेश्चंस தான் வந்து நாம இந்த வீடியோல சால்வ் பண்ண போறோம். கண்டிப்பா இந்த क्वेश्चंस எல்லாமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் டீடைலா ஒவ்வொரு क्वेश्चनை எப்படி சால்வ் பண்றது அதுக்கான கான்செப்ட் எல்லாமே நான் இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறேன். ஸோ இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு டிஎன்பிசி ஏஇ எஸ்எஸ்சி ஜேஇ அண்ட் தென் கேட்டு கூட இந்த குப்தாவில் இருக்க கொஷின்ஸ் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நம்மளுக்கு கரண்ட்டில் இருக்க எக்ஸாம் கம்பைன்ட் சப்பார்டினேட் இன்ஜினியரிங் எக்ஸாம் தான். ஸோ அதுக்கும் இந்த வீடியோஸ் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து அதுக்கான கிளாஸஸ் டெக்னிக்கல் கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு நாள் கிளாஸ் அண்ட் தென் அகெயின் அந்த டாப்பிக்கான கொஷின் அண்ட் ஆன்சர் அப்படின்ற மாதிரி ஸோ 2 கிளாஸ் போயிருக்கு. ஸோ அதை பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. நான் கரெக்டான ப்ளேலிஸ்ட் நம்ம சேனலில் வந்து சிவில் இன்ஜினியரிங் சம்மந்தமான எல்லா சப்ஜெக்ட்கான வீடியோஸ் வந்து தனித்தனியாக இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்து உங்களோட ப்ரிப்பரேஷனுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நம்ம வந்து டெக்னிக்கல் வந்து யூடியூப்லேயே நான் நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன் சிவில் இன்ஜினியரிங் சம்மந்தமான வீடியோஸ். அண்ட் தென் கம்பைன்டு இன்ஜினியரிங் எக்ஸாமுக்கும் சரி டிஎன்பிசிஐக்கும் சரி ஜிஎஸ். ஸோ ஜிஎஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜிஎஸ் வீடியோஸும் நம்ம சேனலில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அன்அகாடமியில் வந்து என்னோடய கிளாஸ் வந்து எவ்ரி சாட்டர்டே அண்ட் சண்டே. ஸோ இந்த மந்த் வந்து எவ்ரி சாட்டர்டே அண்ட் சண்டே. ஸோ ஃப்ரைடேவும் நான் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ நான் முன்னாடியே கம்யூனிட்டியில் வந்து போஸ்ட் பண்ணுறேன், அந்த லிங்க் கொடுக்குறேன். ஸோ அந்த ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எல்லாமே ஃப்ரீ கிளாஸ் தான். ஜஸ்ட் வந்து ஆப் மட்டும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த லிங்க் கொடுத்து ஸோ நம்மளோட கோட் இருக்குது, ஸ்கோர் மேக்ஸ் அப்படின்ற கோட் இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா எல்லாமே ஃப்ரீ கிளாஸ் வந்து அன்லாக் ஆகிடும். ஸோ அந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து ஃபுல்லாமே லைவ் கிளாஸஸ் தான். ஸோ கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் வந்து இல்லை டாபிக் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இந்தியன் பாலிட்டி கிளாஸ் வந்து இப்போதைக்கு போயிட்டுருக்கு. ஸோ 10th முடிச்சிருக்கோம். அண்ட் தென் 11th இருக்கிற இந்தியன் பாலிட்டியில் இருக்கிற இம்பார்ட்டண்ட்டான டிஎன்பிசி ரிலேட்டடான டாபிக்ஸ் எல்லாமே கவர் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து 12th போயிட்டுருக்கு. ஸோ 12th இந்த மந்த் முடிச்சிடுவோம். ஸோ இந்தியன் பாலிட்டி முடிச்சுட்டு அண்ட் தென் கொஷின் அண்ட் ஆன்சர் டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் போங்க. அண்ட் தென் என்னோட ஐடி இருக்குது. ஸோ அதுவும் நான் லிங்க்கில் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கிட்டு என்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கன்னா எப்போ கிளாஸ் இருந்தாலும் உங்களுக்கு முன்னாடியே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ உங்களோட சப்போர்ட் வந்து கண்டிப்பாக எனக்கு தேவை. ஸோ இது வந்து நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்டெப்பாக வந்து நம்ம வந்து எடுத்துகிட்டு ஸோ கண்டிப்பாக நம்மளோட கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் கம்யூனிட்டியில் போஸ்ட் பண்ணுறேன் லிங்க். ஓகே, நம்ம வந்து பேக் டு கிளாஸ் டெக்னிக்கல் கிளாஸ்க்குள்ளே போகலாம், கொஷின் அண்ட் ஆன்சர் டிஸ்கஷனுக்குள்ளே. ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி எவ்வளோ நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ப்ளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி உங்களுக்கு தனியாக வைக்கிறேன். ஸோ அதில் வந்து 35 கொஷின்ஸ் கிட்ட வந்து நம்ம டீட்டெயில்டாக நான் உங்களுக்கு எல்லாமே அதில் வந்து நியூமரிக்கலாக இருந்தால் அதை வந்து நான் சால்வ் பண்ணி காட்டியிருப்பேன். டெக்னிக்கல் கொஷின்ஸாக இருந்தால் அதை நான் கான்செப்ட் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த வீடியோஸ் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இன்றைக்கி வந்து 36 to 45 நம்ம 10 கொஷின்ஸ் மட்டும் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். நம்ம வந்து 20 அந்த மாதிரி பண்ணோன்னா ரொம்ப டீப்பாக வீடியோ போகும். ரொம்பவே நம்ம டீப்பாக டிஸ்கஸ் பண்ணுறதுனால வீடியோ லென்த்தாக போகுது. ஸோ அதனால் 10 வீடியோஸாக நம்ம வந்து டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா கரண்ட் மீட்டர் இஸ் யூஸ்டு டு மெஷர். ஸோ இதெல்லாம் இதில் பார்த்தீங்கன்னா குப்தாவில் என்னென்னா நிறைய நம்மளுக்கு புது டாபிக்ஸ்க்கு படிக்கிறதுக்கு யூஸ் ஆகும் இந்த கொஷின்ஸ்லாம். ஸோ கரண்ட் மீட்டர் அப்படின்னு நம்ம இது வரைக்கும் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஸோ கரண்ட் மீட்டர் இஸ் யூஸ்டு டு மெஷர். ஸோ கரண்ட் மீட்டர் அப்படின்றது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ அது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றதான் கொஷின். ஸோ இந்த மாதிரி தான் கரண்ட் மீட்டர் இருக்கும். ஸோ அது பார்த்திங்கன்னா ப்ரொப்பலர் இருக்கும், சவுண்டிங் வெயிட் இருக்கும், அப்புறம் வந்து ஒரு எலக்ட்ரானிக் கனெக்ஷன். ஸோ நிறைய டைப்ஸ் ஆஃப் இருக்குது. ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக இந்த பிக்சர் ஆட் பண்ணேன். ஸோ கரண்ட் மீட்டர் இஸ் யூஸ்டு டு மெஷர். ஸோ கரண்ட் மீட்டர் அப்படின்றது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி அட் எனி பாயிண்ட். ஸோ ஒரு ஃப்ளோ இருக்குது அப்படின்னும் போது ஸோ அந்த ஃப்ளோ வாட்டரோ இல்லை ஃப்ளூயிடோ, ஸோ அந்த ஃப்ளூயிடோட ஃப்ளோவில் வந்து நம்ம வந்து வெலாசிட்டி வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னும் போது இந்த கரண்ட் மீட்டரை யூஸ் பண்ணுவீங்க. ஓகேவா? ஸோ அது வந்து அந்த ஃப்ளோவை வந்து அஃபெக்ட் பண்ணாது. ஸோ இப்படி ஒரு ஃப்ளோ போயிட்டுருக்குன்னா நீங்கள் கரண்ட் மீட்டரை வச்சு இங்கே மெஷர் பண்ணுறீங்கன்னா அந்த ஃப்ளோ வந்து அது வந்து எந்த டிஸ்டர்பன்ஸ் பண்ணாது, பட் மெஷர்மெண்ட் கொடுக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கு அக்யூரன்சி பார்த்தீங்கன்னா 1% கிட்ட அக்யூரன்சி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஜஸ்ட்டு இது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை. ஜஸ்ட்டு கரண்ட் மீட்டர்னால் என்ன அப்படின்னு பார்த்துக்கோங்க. மேபி கொஷின்ஸ் தான் கேட்கலாம். கரண்ட் மீட்டர் ஸோ இஸ் அ ஃப்ளோ ஆஃப் வாட்டர். ஸோ இஸ் டு மெஷர் த ஃப்ளோ ஆஃப் வாட்டர் அட் எனி பாயிண்ட். ஸோ எந்த பாயிண்டில் வேணாலும் நம்ம மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 37th கொஷின். இஃப் it rained between 2 p.m. and 3 p.m. and the entire basin area just starts contributing water at 3 p.m. to the outlet in time of concentration. So time of concentration அப்படின்னா ஒன்றும் இல்லை, time taken for forest point measurement. ஸோ அந்த ஒரு ரெயின்ஃபால் ஒரு ப்ரிசிபிடேஷன் நடக்குதுன்னா
அந்த ஃபாரஸ்ட் பாயிண்ட்லேருந்து நம்ம இங்கே இருக்க இந்த எண்டிங் பாயிண்ட் வரைக்கும் இருக்க மெஷர்மெண்ட் நம்ம எடுக்கிறோம் இல்லையா, ஸோ அந்த டைம் தான் வந்து கான்சன்ட்ரேட்டிங், தட் மீன் டைம் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு ஒரு கிராஃப் இருக்குது. ஸோ உங்களுக்கு தெரியும் டைமு, ஸோ அதுக்கப்புறம் ரன் ஆஃப். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஸோ ஏதாவது ஒரு பாயிண்டில் ஸோ அங்கேருந்து நம்ம இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து இங்கே 2 PM அதுக்கப்புறம் 3 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ரெண்டுத்துக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா ஸோ அதுதான் நம்மளோட டைம் ஆஃப் கான்சன்ட்ரேஷனாக இருக்கும். ஸோ டைம் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் பார்த்திங்கன்னா 1 hour. ஓகேவா, ஜஸ்ட் நீங்கள் இப்படி சிம்பிளாக போகலாம். ஸோ இதில் நிறைய டெக்னிக்கலாக நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இருக்குது. ஸோ அந்தளவுக்கு நான் உங்களுக்கு சொல்லி கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஸோ அப்படி பார்த்திங்கன்னா 2 PM 3 PM. ஸோ இங்கே 3 PMலேருந்து ஸோ ஃபாரஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே 3 PM. ஸோ அந்த ஏரியாவில் இந்த மேக்ஸிமம் ஃப்ளோர் லென்த் பாத் ஒரு கேட்ச்மெண்ட் ஏரியா இருக்குன்னா ஸோ அதில் வந்து ஃபாரஸ்ட் பாயிண்ட் இருக்கும், நியர் பாயிண்ட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபாரஸ்ட் பாயிண்டில் இருக்கிறதுக்கும் ஸோ நியர் பாயிண்டில் இருக்கிற அந்த ரெயின்ஃபால் அன்றைக்கி ப்ரிசிபிடேஷன் நடக்குதுன்னா ஸோ அதுக்கு பிட்வீன் டைம் தான் நம்மளுக்கு தேவை. ஸோ அந்த டைம் தான் பார்த்திங்கன்னா என்னென்னா 60 minutes. நம்ம இந்த கிராஃப் போடும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன வந்தது 1 hour அப்படின்னு வந்து ஸோ அதுதான். ஸோ 1 hour அப்படின்னு கொடுத்துருந்தாலும் அதே தான் 60 minutes அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ போதும், ஏன்னா ரொம்ப நான் உங்களுக்கு இந்த கான்செப்ட் சொல்லி அந்த கான்செப்ட் அந்தளவுக்கு நம்மளுக்கு டிஎன்பிசி எக்ஸாம்லையோ எஸ்எஸ்சிலையும் இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஸோ அதனால் நான் ரொம்ப இது பண்ணேன். ஜஸ்ட் இந்த மாதிரி கொஷின் கொடுத்தாங்கன்னா ஈஸியாக எப்படி ஆன்சர் பண்ணுறது, அந்த டைம் ஆஃப் கான்சன்ட்ரேஷன்னா என்ன அப்படின்றத பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள். The rainfall on 5 successive days were measured as 100 mm, 80 mm, 60 mm, 40 mm, 20 mm respectively. If the infiltration index or the storm loss rate for the catchment area is earlier estimated as 50 mm per day, the total surface runoff will be. ஸோ கொஷின் படிக்கும்போது ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஸோ இதில் வந்து 2 மெத்தட் போடலாம். ஸோ டேரெக்டாக வந்து நீங்கள் வந்து கிராஃப் மாதிரி வரைச்சி அதுலேருந்து ஆன்சர் போடலாம். ஸோ இல்லைனா அதுக்கு வந்து ஃபார்முலா இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஃபார்முலா போட்டு எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் போடலாம். ஸோ ஓகேவா, ஸோ எப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ரெயின்ஃபால் 5 successive days, நம்மக்கிட்ட வந்து 5 successive daysக்கான மெஷர்மெண்ட் இருக்குது. ஸோ அது வந்து ஒரு கிராஃப் வரும். ஸோ பாருங்கள், ஹைட்ரோகிராஃப் தான். ஸோ இந்த கிராஃப் தான். ஸோ டைம், ஸோ அண்ட் தென் அந்த ரெயின்ஃபாலோட இன்டென்சிட்டி ஐ வச்சுக்கலாம். ஓகேவா, ஸோ ஒரு கிராஃப். ஸோ அதில் பார்த்திங்கன்னா என்னென்ன 20, 40, 60, 80. ஸோ அது எப்படி வரும் நம்மளுக்கு? ஸோ 20, 40, 60, 80, 100. ஓகேவா, ஸோ 20, 40, 60, 80, 100. ஓகே, ஸோ இதை வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகே, இஃப் த இண்டெக்ஸ் ஆஃப் ஆர் ஸ்டார்ம் லாஸ் ரேட் ஃபார் த கேட்ச்மெண்ட் ஏரியா இஸ் இயர்லி எஸ்டிமேட்டட் அஸ். ஸோ இதுதான் இண்டெக்ஸ். ஸோ இண்டெக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ இண்டெக்ஸ் பார்த்திங்கன்னா வந்து பை அப்படி நம்ம மெஷர் பண்ணுவோம். ஓகேவா, ஸோ இண்டெக்ஸ், ஸோ இன்ஃபில்ட்ரேஷன் இண்டெக்ஸ் வந்து என்னென்னா 50 mm per day. ஸோ அப்படி இருக்கும் போது இங்கே இருக்க பாயிண்டில் 50 வந்து எங்கே வரும்? ஸோ அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா 50 இங்கே 100, இங்கே 20, 40, 60. ஸோ அப்படின்னா இந்த ஒரு லைன். ஸோ இதுதான் 50. ஸோ அப்படி இருக்கும் போது நம்மளுக்கு வந்து ரன் ஆஃப், டோட்டல் ரன் ஆஃப் எவ்வளோ அப்படின்றது. ஸோ டோட்டலாக இருக்கிறதுலேருந்து அதுக்கு மேலே எவ்வளோ இருக்கும் பாருங்கள். ஸோ இங்கே வந்து 50. ஸோ 100 minus 50, 50. ஸோ அதுக்கப்புறம் 80 minus 50 உங்களுக்கு வந்து என்ன வரும்? 30. ஓகேவா, ப்ளஸ். ஸோ ப்ளஸ் 60 minus 50, 10 is equal to. ஸோ இந்த கிராஃப் வச்சு நம்ம பார்த்திங்கன்னா 90. ஸோ சி தான் 90 mm ஆன்சர். ஓகே, ஸோ இது வந்து ஜஸ்ட் நம்ம இந்த கிராஃப் வச்சு நாமளே அப்படியே அஷ்யூம் பண்ணி ஆன்சர் போட்டாச்சு. ஸோ இதுக்கு வந்து சில இல்லைனா ஃபார்முலா மெத்தட் எப்படி பார்த்திங்கன்னா இண்டெக்ஸ். ஸோ இன்ஃபில்ட்ரேஷன் இண்டெக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ரிசிபிடேஷன் மைனஸ் ரன் ஆஃப் பை டைம். ஓகேவா, ஸோ நம்மளுக்கு 50 நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. ப்ரிசிபிடேஷன் அப்படின்றது டோட்டலாக எவ்வளோ அப்படின்றது. ஸோ என்னென்னா அந்த 50க்கு மேலே இருக்கிறத நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா, இண்டெக்ஸ்க்கு மேலே இருக்கிறது. ஸோ ப்ளஸ் 80 ப்ளஸ் 60. ஸோ மைனஸ் ஆர் தான் நம்மளுக்கு டோட்டல் ரன் ஆஃப் தேவை. டைம் பார்த்திங்கன்னா எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கணும். டைம் வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறதுனா நம்மளுக்கு 5 டேட்டாஸ் இருக்குது. ஸோ ரெண்டுத்துக்குமே ஈக்குவலான ஒரு டைமிங் தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும் போது இங்கே வந்து டைம்ன்றது எத்தனை டேட்டாஸ் இருக்குது? 3. ஸோ அதனால் நான் இங்கே 3 எடுத்துக்கிறேன். ஸோ 3 டேட்டாஸோட டைம் தான் நம்ம கால்குலேட் பண்ணுறோம். ஸோ அதனால் 3 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ அப்போது நீங்கள் வந்து சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? ஸோ 150. ஸோ இங்கே வந்து 240 மைனஸ் ஆர். ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் டு 90. ஸோ 90 mm. ஸோ இந்த ஃபார்முலா வச்சும் நீங்கள் போடலாம். ஸோ இல்லைனா நம்ம என்ன போட்ட மாதிரி அந்த கிராஃப் மாதிரி போட்டு நீங்கள் ஆன்சர் போடலாம். ஓகேவா, ஸோ பார்த்துக்கோங்க, இது இம்பார்ட்டண்ட்டானது. ஸோ நெக்ஸ்ட்டு த நார்மல் ஆனுவல் ப்ரிசிபிடேஷன் அட் ஸ்டேஷன்ஸ் எக்ஸ் A, B, C and or 700, 1000, 900,
800 respectively. If the storm precipitation at 3 stations A, B, C were 100, 900, 800 respectively, then the storm precipitation for the station X. ஸோ ஒன்றும் இல்லை, கன்ஃபியூஸ் மாதிரி தான் இருக்கும். ஒரு கேட்ச்மெண்ட் ஏரியா இருக்குது. ஸோ அதில் வந்து ஸ்டேஷன்ஸ், ஸோ நம்மளோட ஸ்டேஷன் வைக்கிறோம். ஸோ எக்ஸு, ஏ, பி, சி அப்படின்ட்டு. ஓகேவா? ஸோ அதில் ஒவ்வொரு ஸ்டேஷனுக்கு என்னென்ன வேல்யூ ப்ரிசிபிடேஷன் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? 700, 100, 700, 1000 அந்த மாதிரி. ஸோ இஃப் ஸ்டார்ம் ப்ரிசிபிடேஷன் அட் 3 ஸ்டேஷன், ஸோ இந்த ஸ்டார்ம் ப்ரிசிபிடேஷன் வந்து 3 ஸ்டேஷனுக்கு மட்டும் நம்மளுக்கு வேல்யூஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ ஏக்கு 100, அப்புறம் 900, 880. ஓகேவா? ஸோ தென் எக்ஸ்க்கு, ஸோ நம்மளுக்கு இங்கே கொடுக்காத ஒரு வேல்யூ இருக்குது. ஸோ அதுக்கு என்ன, ஸோ நம்ம என்ன எடுத்துக்கிறோன்னா இது வந்து ஒரு டிஃபெக்டிவாக இருக்குது, ஸோ அதனால் அந்த டைம் மெஷர்மெண்ட் இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ அப்படி நடக்கும் போது எப்படி அந்த எக்ஸ்டேஷனுக்கான வேல்யூ வந்து நீங்கள் கண்டுபிடிப்பீங்க அப்படின்றதான் கொஷின். ஸோ இது வந்து என்ன மெத்தட் அப்படின்னா, ஸோ நார்மல் ரேஷியோ மெத்தட் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்குது. ஓகேவா? ஸோ இதில் நார்மல் ஆனுவல் ரெயின்ஃபால் நம்மளுக்கு தெரியும். ஸோ ஆல்ரெடி அது வந்து 30 இயர்ஸ்க்காக அவங்க வந்து எடுத்து வச்சு ஒரு ரெயின்ஃபாலோட ரேஞ்ச் வந்து அவங்க வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு ப்ரிசிபிடேஷன், அந்த எக்ஸ்டேஷனில் இருக்கிற அந்த ஸ்டார்ம் ப்ரிசிபிடேஷன் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறோம். ஸோ அப்போது அதுக்கு வந்து பிஎக்ஸ் எக்ஸ்டேஷன், அப்புறம் என்எக்ஸ், அதான் நம்ம நார்மல் ரெயின்ஃபால் நம்ம இங்கே கொடுத்துருக்காங்க. நார்மல் ஆனுவல் ப்ரிசிபிடேஷன் தான் என்எக்ஸ் அந்த ஸ்டேஷனோடது. ஸோ எம் அப்படின்றது ஸோ எத்தனை ஸ்டேஷனுக்கு நோன் வேல்யூ இருக்குது அப்படின்றது. ஸோ 4 ஸ்டேஷனில் 3 ஸ்டேஷனுக்கு நோன் வேல்யூ இருக்குது. ஸோ அதுதான் நம்ம இங்கே 3 அப்படின்னு போடுவோம். ஸோ இந்த ஃபார்முலா மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ அப்போது ப்ரிசிபிடேஷன் அட் ஏ, ஸ்டார்ம் ப்ரிசிபிடேஷன் அட் ஏ, அதுக்கப்புறம் ஆனுவல், அது எல்லாமே நம்மளுக்கு வேல்யூ இருக்குது. அதே போல் பி ஸ்டேஷன், அப்புறம் என்பி, ஸோ அதுக்கப்புறம் பிசி, அப்புறம் என்சி. ஸோ இந்த ஃபார்முலா நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வச்சு தான் நம்ம ஆன்சர் போட போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ என்எக்ஸ் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும் 700. ஸோ எத்தனை ஸ்டேஷன் தெரியும், 3 ஸ்டேஷனுக்கு வேல்யூ தெரியும். ஸோ அப்போ வந்து பிஏ, ஸோ பிஏன்றது நம்மளுக்கு என்ன 100, ஸோ 1000. ஸோ அதே போல் 900. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ 9000, 99,000, அதுக்கப்புறம் 80, 800. ஓகேவா? ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ணி கொண்டு போனீங்கன்னா நம்மளுக்கு ஆன்சர் என்ன வருதுன்னா 70 mm. ஓகேவா? ஸோ ஆன்சர் ஏ. ஓகே, ஸோ இந்த ஃபார்முலா மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, எப்படி இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்தா எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு. ஸோ நெக்ஸ்ட்டு த பெஸ்ட் யூனிட் டியூரேஷன் ஆஃப் ஸ்டார்ம் ஃபார் யூனிட் ஹைட்ரோகிராஃப். ஸோ ஹைட்ரோகிராஃப் பற்றி நம்மளுக்கு தெரியும். ஸோ ஹைட்ரோகிராஃப்ன்றது என்னென்னா ஹைட்ரோகிராஃப் ஆஃப் டைரக்ட் ரன் ஆஃப் ரிசல்ட்டிங் ஃப்ரம் 1 யூனிட் டெப்த் ஆஃப் ரெயின்ஃபால் எக்ஸஸ். ஓகேவா? ஸோ யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் பேசின் ஏரியாவில் இருக்கிற ஸோ அந்த ஒரு கிராஃப் நம்ம போடுவோம். ஸோ அதுக்கு டிஸ்சார்ஜ் டைம். ஓகேவா? ஸோ இப்படி வரும் ஹைட்ரோகிராஃபோட டயக்ராம். ஸோ அவங்க கொடுத்துருக்க வேல்யூ பொறுத்து டிபெண்ட் ஆகும். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். The rainfall is considered to have the average intensity of rainfall of 1/d cm/hour for the duration of DH storm அப்படின்னு. ஸோ நம்ம வந்து சென்டிமீட்டர், அதுக்கப்புறம் அதோட ஹவர், நம்ம டெப்த்து, ஸோ எவ்வளோ ஹவர்ஸ் எவ்வளோ டைம் அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து எப்படி இந்த ஆன்சர் வந்தது அப்படின்றதுக்கு ஒரு பெரிய ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது. ஸோ அந்தளவுக்கு போய் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. த பெஸ்ட் யூனிட் டியூரேஷன் ஆஃப் ஸ்டார்ம் ஃபார் அ யூனிட் ஹைட்ரோகிராஃப் அப்படின்னா ஸோ அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1/4 ஆஃப் த பேசின் லேக். ஓகேவா? ஸோ அது எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ டியூரேஷன் ஆஃப் ரெயின்ஃபால் வந்து 1/3 to 1/5 ஆஃப் பேசின் லேக் அப்படின்றது நம்மளுக்கு புக்கில் கொடுத்துருக்க வேல்யூ. ஸோ நாம் வந்து இந்த அப்ராக்சிமேட்டாக 1/4 அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ இது வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஸோ பெஸ்ட் டியூரேஷன் பார்த்திங்கன்னா 1/3 to 1/5. ஸோ இங்கே கொடுத்துருக்கிறதுல 1/4, நான் ரெண்டுத்துக்கும் இடையில இருக்கிறது தான் நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ பி. ஸோ இதான் யூனிட் ஹைட்ரோகிராஃபோட டயக்ராம். ஸோ டைம் பேஸு, ஸோ அதுக்கப்புறம் டிஸ்சார்ஜ், ஸோ இதெல்லாம் லேக் டைம். ஓகேவா? ஸோ இதை வச்சு தான் அவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க நம்மளுக்கு 1/3 to 1/5 அப்படின்ட்டு. ஸோ நான் வந்து என்ன எடுத்துக்கிறேன்னா நம்ம அதுக்கு இருக்கிற ரேஞ்ச் நம்ம ஆப்ஷனில் இருக்கிறது 1/4 ஆஃப் பேசின் லேக். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின். த யூனிட் ஹைட்ரோகிராஃப் due to storm may be obtained by dividing the ordinates of direct run of hydrograph by. So இது யூனிட் ஹைட்ரோகிராஃப் கொஷின் தான். ஸோ யூனிட் ஹைட்ரோகிராஃப் இஸ் டியூ டு ஸ்டார்ம். ஸோ obtained by dividing subordinates of direct run off. ஸோ இது ஒரு டைரக்ட் கொஷின்னா எப்படி ஆன்சர், இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா டைரக்ட் ரன் ஆஃப் வால்யூம் அப்படின்ட்டு.
ஸோ இது என்ன அப்படின்னா ஸோ ஏரியா ஆஃப் ஸோ இங்கே வந்து ஆப்ஷன் ஏ கொடுத்துருக்காங்க. ஸோ பட் இந்த கொஷின் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நான் ரெஃபர் பண்ணும்போது என்ன இந்த டெஃபினேஷனுக்கு வந்து என்ன ஆன்சர் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவ் ரெயின்ஃபால். ஓகேவா? யூனிட் ஹைட்ரோகிராஃப் டியூ டு த ஸ்டார்ம் மே பி அப்டைன்டட் பை டிவைடிங். ஸோ ஒவ்வொரு ஆர்டினேட்ஸும் நீங்கள் டிவைட் பண்ணும்போது ஸோ உங்களுக்கு என்ன அதுக்கு ஆன்சர் வரும் அப்படின்னா ஸோ எஃபெக்டிவ் ரெயின்ஃபால் இல்லைனா எக்ஸஸ். ஸோ எக்ஸஸ் ரெயின்ஃபால் அப்படின்றது. பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏ அப்படின்னு புக் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ கரெக்ட் ஆன்சர் என்னவா இருக்கும் அப்படின்னா டி. ஸோ இந்த கொஷினில் ஏதாவது உங்களுக்கு குவரிஸ் இருந்ததுனாலும் நீங்கள் வேறு ஆன்சர் சொல்கிறதா இருந்தாலும் நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணலாம். ஓகே. ஸோ அதனால் இந்த கொஷினுக்கு இந்த ஆன்சர் அப்படின்றது டவுட்டு. ஸோ நான் இதை அப்படியே வச்சு வைக்கலாம். ஸோ நான் ரெஃபர் பண்ணும் போது எஃபெக்டிவ் ரெயின்ஃபால். ஸோ அப்போ ஆன்சர் வந்து டி தான் வரணும். ஸோ புக்கில் வந்து ஏன்னு கொடுத்துருக்காங்க. சில டைம் புக்லேயே இந்த மாதிரி பிரிண்டிங் மிஸ்டேக் இல்லைனா இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் இருக்கலாம். ஸோ அதனால் நம்ம செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன ஆன்சரோ அதை நீங்கள் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு, யூனிட் ஹைட்ரோகிராஃப் ஆஃப் எ ஸ்பெசிஃபைட் டியூரேஷன் கேன் பி யூஸ்ட் டு எவால்வேட் த ஹைட்ரோகிராஃப் ஆஃப் ஸ்டார்ம்ஸ். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ யூனிட் ஹைட்ரோகிராஃப் ஒரு டியூரேஷனில் ஹைட்ரோகிராஃப் ஸ்டார்ம்ஸ் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு நம்ம 0 ஆர்டினேட்ஸ் எடுக்கலாம். ஸோ அந்த ஒவ்வொரு ஆர்டினேட்ஸ்லேருந்து ஒவ்வொரு கிராஃப் வந்து நம்மளுக்கு வேரி ஆகும். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ பை கண்டினியூவஸ் ரெயின்ஃபால்னால் ஸோ அது எக்ஸஸ் 1 சென்டிமீட்டர் கான்ஸ்டன்ட் ரேட் ஃபார் இன்ஃபைனட் பீரியட். ஸோ அதுதான் அதோட டெஃபினேஷனாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஹைட்ரோகிராஃப்ஸ் இருக்கும் போது ஸோ கண்டினியூஸ் ரெயின்ஃபாலாக இருக்கும் போது ஸோ எக்ஸஸாக 1 சென்டிமீட்டர் ஸோ ஒரு கான்ஸ்டன்ட் ரேட் ஆஃப் இன்டெஃபினைட் பீரியட். ஸோ ஒவ்வொரு பீரியட்லையும் ஸோ ஒரு கான்ஸ்டன்ட் ரேட்டாக தான் ஸோ அதோட கண்டினியூஸ் ரெயின்ஃபால் இருக்கும் அப்படின்றத அவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போது இன்ஃபைனைட் பீரியட் அப்படின்னும் போது எனி டியூரேஷன். ஓகேவா? ஸோ டி பார்த்தீங்கன்னா இந்த கிராஃப்லேயும் தெரியும். ஸோ எனி டியூரேஷன். ஓகேவா? ஸோ டி. நெக்ஸ்ட்டு, எஸ் ஹைட்ரோகிராஃப் இஸ் யூஸ்டு டு அப்டைன் யூனிட் ஹைட்ரோகிராஃப் ஆஃப். ஸோ ஹைட்ரோகிராஃப் நீங்கள் ஹைட்ராலஜியில் ரெயின்ஃபால் இண்டிகேஷனில் படிச்சிருந்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சிருக்கும் இந்த ஹைட்ரோகிராஃப் பற்றிலாம். ஸோ இங்கே எஸ் ஹைட்ரோகிராஃப் வந்து எதுக்கு? ஸோ எஸ் ஹைட்ரோகிராஃப் இஸ் யூஸ் டு அப்டைன் யூனிட் ஹைட்ரோகிராஃப் ஆஃப் டேஷ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன? எஸ் ஹைட்ரோகிராஃப்னால் அந்த கிராஃபில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன். ஸோ எஸ் அப்படின்ற ஷேப்பில் வந்து ஸோ அந்த டயக்ராம் வரும். ஸோ அதனால தான் அது எஸ் ஹைட்ரோகிராஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஹைட்ரோகிராஃபில் எஸ் ஹைட்ரோகிராஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா என்ன ஆன்சர் அப்படின்னா ஸோ போத் ஏ அண்ட் பி. ஓகே. ஷார்ட்டர் டியூரேஷன் ஃபார் லாங்கர் டியூரேஷன் ஃப்ரம் லாங்கர் டியூரேஷன் அண்ட் லாங்கர் டியூரேஷன் ஃப்ரம் ஷார்ட்டர் டியூரேஷன். ஸோ எந்த மாதிரி வேணாலுமே இருக்கலாம். ஓகேவா? ஸோ ஏ அண்ட் பி. நெக்ஸ்ட் கொஷின். ஸோ 44th வந்து நான் ஸ்கிப் பண்ணுறேன். ஸோ அது வந்து நான் இன்னொரு வீடியோவில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் உங்களுக்கு அது பெரிய கான்செப்ட் வருது. நெக்ஸ்ட்டு 45. அக்கார்டிங் டு டெக்கன்ஸ் ஃபார்முலா ஃபார் எஸ்டிமேட்டிங் ஃப்ளூயிட்ஸ் ஸ்பீக் டிஸ்சார்ஜ். சில இதெல்லாம் இந்த மாதிரி இரிகேஷன் ஹைட்ராலஜியில் சில ஃபார்முலாஸ் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இஸ் ஒன் ஆஃப் த ஃபார்முலா. ஓகேவா? ஸோ இந்த 4 ஆப்ஷனில் இது வந்து பிக் டிஸ்சார்ஜ் ப்ரொபோஷனல் டு அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ முதல்ல டிக் டிஸ்சார்ஜ் ஃபார்முலா என்ன அப்படின்றத பார்க்கணும். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஃப்ளூட் எஸ்டிமேஷனுக்காக ஒரு இம்ப்ரிக்கலாக நிறைய பேர் சொன்ன ஃபார்முலாஸ் தான். ஓகேவா? ஸோ அந்த இடத்துல இருக்க அந்த ஃப்ளூட் எஸ்டிமேஷனுக்காக. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது ஸோ கியூபி அப்படின்னு நம்ம சொல்லலாம் எது வேணால். ஸோ இஸ் சி இன்டூ A3/4. ஸோ இது வந்து டிக்கன்ஸ். ஸோ இதில் கியூன்றது மேக்ஸிமம் ஃப்ளூட் டிஸ்சார்ஜ். ஸோ சி என்றது ஏரியா ஆஃப் கேட்ச்மெண்ட் இன் ஸ்கொயர் கிலோமீட்டர். சின்றது கோஎஃபிஷியன்ட் டிபெண்டிங் அப்பான் த ரீஜன். ஸோ ஒவ்வொரு ரீஜனுக்கு ஒவ்வொரு கோஎஃபிஷியன்ட் இருக்குது. ஸோ நார்த் இந்தியானா பார்த்தீங்கன்னா 11.4, சென்ட்ரல் இந்தியானா 13.8. ஸோ அந்த ரேஞ்சு. வெஸ்டர்ன் கேட்ஸ் அப்படின்னா 22.3. ஸோ அந்த மாதிரி. அதே இதில் இப்போ வந்து டிக்கன்ஸ் ஃபார்முலா மாதிரி இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான ஃபார்முலா வந்து ரேவிஸ் ஃபார்முலா. ஸோ அது அதே தான். Q is equal to CA 2/3. ஓகேவா? ஸோ இதுவும் இந்த கான்ஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறும். ஸோ இது வந்து நீங்கள் நோட்ஸில் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக அது இருக்கும். ஸோ நம்மளோட இரிகேஷன் கிளாஸஸ்லேயே நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ வேணும்னா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 2 ஃபார்முலாவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ டேரெக்டாகவே கேட்கலாம், இல்லைனா இந்த மாதிரி ஏதாவது வேல்யூஸ் கொடுத்துட்டு இந்த டிக்கன் ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்கள் சால்வ் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரியும் கேட்கலாம். ஓகேவா? ஸோ அதனால் பார்த்துக்கோங்க. ஸோ இப்படி தான். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஒரு 10 கொஷின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து போதும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு 45 to நெக்ஸ்ட்டு 20 or 15 கொஷின்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோ டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நம்மளோட ஜிஎஸ் கிளாஸ் அன்அகாடமியில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அது உங்கள் ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலில் நிறைய டெக்னிக்கல் சிவில் இன்ஜினியரிங் வீடியோஸ் இருக்குது. அதுவும் உங்கள் ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.